ஓகே, ரைட். நம்ம எதுக்கு டீச் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆம், ஒரு வசனம் இருக்கு. ம், என்ன? இந்த 2 தீமோத்தி 3 16 17 அது வாசிப்போமா? யாராவது பைபிள் வாசிக்க முடியுமா? மகேஸ்வரி சிஸ்டர் இல்ல ஏஞ்சல் சிஸ்டர் இல்ல பாஸ்டர், ரெண்டு ரெண்டு தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3 16 17. ம். சரியா கேட்க மாட்டேங்குது. ஓகே. ஓகே. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஓகே, ரைட். நம்ம என்ன படிச்சோம் அதை நான் இங்கிலீஷ்ல ரிப்பீட் பண்ணுறேன். ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் given by inspiration of God and is profitable for doctrine. ஓகே, எல்லா வசனங்களும், ஓகே, வேத வாக்கியங்களும் அது எப்படி வந்து இருக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரனால நம்மளுக்கு யார் அதை எழுதினார்களோ அவர்களுக்கு அது ஏவப்பட்டு இருக்கிறது. ஓகே, அவங்க வந்து சும்மா எழுதில்ல. ஓகே, இப்ப பவுல் அப்போஸ்தலரோ இல்ல பேதுருவோ வந்து சும்மா அவங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதிடல. சரிங்களா? நார்மலா மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்றாங்களோ அதான் எழுதுவாங்க. ஆனா இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்சர், ஓகே, நம்ம நம்ம கையில இருக்கிற அந்த பைபிள் வந்து ஒரு புனிதமான ஒரு நூல். ஏன்னா அது வந்து ஒரு மனுஷர்களால எழுதப்பட்ட ஒரு நூல் இல்லை. சரிங்களா? அது எங்கிருந்து வந்திருக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட இருந்தே வந்திருக்குது. அவர் நம்மளுக்கு அதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார். ஓகே, யார் எழுதினார்களோ அந்த ஆத்தரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஸ்கிரிப்சரை வந்து எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எத்தனையோ thousands ஆஃப் இயர்ஸ், ஓகே, எந்த ஒரு பொய்யும் ரொம்ப நாள் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்சர் வந்து இவ்வளோ நாளா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஆண்டவராலேயே வந்து அது ஏவப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து யாரும் வந்து இது பொய்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணவே முடியலையாம். ஏன்னா கிறிஸ்டியன்ஸை வந்து வெறுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? கிறிஸ்தவர்களை வந்து வெறுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஆனா அவங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இத எப்படியாவது வந்து இது வந்து பொய்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஃபெயில் ஆயிருக்காங்க. எல்லாரும் ஃபெயில் ஆயிருக்காங்க. எனக்கு ஒரு ஸ்டோரி தெரியும். ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஹிந்து ப்ரீஸ்ட், அவர் ரொம்ப பெரிய ஹை ஆர்டர் ப்ரீஸ்ட். ஓகேங்களா? அவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து பண்றதை வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஓகே, அவர் வந்து அந்த வேதங்களை வந்து எழுதுகிற ஒரு வேலை செய்தவராம். ரொம்ப ரொம்ப ஹை ஆர்டர், அந்த இந்தியாலேயே வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஆர்டர்ல இருக்கிற ஒரு பர்சன், பிராமின். ம். அவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த இந்த வேதத்த வந்து படிச்சிருக்காரு. ஓகே, இந்த இந்த பைபிள படிச்சிருக்காரு. அவருடைய அவருடைய வேதங்களெல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. அப்போ இந்த பைபிள படிக்கும்போது, அவர் என்ன பண்ணியிருக்காரு, பாதி பைபிளுக்கு மேல படிக்கும்போது, அவரே வந்து கிறிஸ்துவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு. ஓகே, இதுதான் உண்மைன்றது அவர் வந்து அவருக்கு உணர்ந்திருக்கு. அவர் வந்து அப்படியே அப்படியே இதுவாயிட்டாரு. ஓகே, கன்வெர்ட் ஆயிட்டாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னால. நான் சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ்க்கு முன்னால. ஓகே, அப்போ ஆ இந்த வேதத்துக்கு அந்த மாரி ஒரு பவர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எடுத்து இது வந்து ஒரு இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட். ஓகே, இது ப்ராஃபிட்டபிள் ஃபார் டாக்ட்ரின் அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் ஃபார் டீச்சிங். அதாவது இதுதான் பெஸ்ட் ஃபார் டீச்சிங் அப்படின்றது. ஓகே, இந்த இந்த ஸ்கிரிப்சர் தான் த பெஸ்ட் ஃபார் டீச்சிங், ஃபார் ரீப்ரூஃப்னா நம்மள நம்மள வந்து ஆஹ், நம்மளே வந்து ஒரு 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 நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு உருவாக்குறது. அதுக்கப்புறம் கரெக்ஷன். ஓகே, ஒரு யாராவது தப்பு பண்ணியிருந்தா அவங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும், ஓகே, இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம நிர்ணயிக்கிறது,
அது வேதத்துல இருக்கிறத வச்சுதான் நம்ம நிர்ணயிக்கிறோம். ஓகேங்களா? அதனால வந்து அந்த ப்ராஃபிட்டபிள் ஃபார் டாக்ட்ரின், ரீப்ரூஃப் அண்ட் கரெக்ஷன் அண்ட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால வந்து எல்லா ஒரு தேவ மனுஷர்களும் அவங்க என்ன ஆகணும்? த மேன் ஆஃப் காட் மே பி பர்ஃபெக்ட். நம்ம வந்து என்ன இருக்கணும்? பர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னா, இந்த வேத வாக்கியங்கள நம்ப புரிந்திருக்கணும், படிக்கணும். அப்புறம் thoroughly furnished unto all good works. அப்போ இந்த வேத வசனங்கள வந்து நம்ம படிக்க, படிக்க, படிக்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து நற்கிரியைகள்ல நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சுருவோம். ஓகே. இதுக்கு முன்னால நம்ம என்ன கிரியைகள செய்திருப்போம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா, இத படிக்க, படிக்க, படிக்க அந்த பேட் திங்ஸ் எல்லாம் நம்மள விட்டு போயிடும். ஓகே. சாதாரணமான ஒரு சோம்பேறித்தனமா இருந்தாலும் சரி, ஓகே. வேற எந்த இதுவா இருந்தாலும் சரி. ஓகே. நம்மளுக்குள்ள ஒரு ஹெல்த் இஷ்யூவா இருந்தாலும் சரி. நம்ம வேதங்கள படிக்க, படிக்க, படிக்க அது வந்து நம்மளுடைய மைண்டுக்குள்ள போய் இது ஹார்ட்டுக்குள்ள போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அ அந்த அந்த குட் திங்ஸ் ஓகே. அது வந்து வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான், நம்ப எப்படி டீச் பண்றது அப்படின்ற இந்த இந்த வசனங்கள வந்து எப்படி டீச் பண்ணும்போது, ஏன் நம்ம டீச் பண்ணணும்? சரிங்களா? ஏன் நம்ம டீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நம்ம மைண்ட்ல இருக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ இன்னொரு ஒரு வசனம் ஞாபகம் வருது. மத்தேயு 28ன்னு நெனைக்கிறேன். இருங்க நான் எடுக்கிறேன். அது யாராவது ஒருத்தர் படிங்க. மகேஸ்வரி சிஸ்டர். ஆ மத்தேயு 28. 19:29. ஆ 28 மத்தேயு இருங்க, இருங்க. 19:20. இல்ல, இல்ல. மத்தேயு 28வது அதிகாரம். 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆல் பவர் இஸ் கிவன் அன்டு மீ. எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுக்கு சொல்றார். ஓகே. அதுக்கு முன்னால அவருக்கு அதிகாரம் அது கொடுக்கப்படல. ஒரு மனுஷனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படல. ஆனா, அவர் வந்து ரிசரெக்ட் ஆன பிறகு ஒரு மனிதனா ஓகே நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தி செகண்ட் ஆடம் ஓகே 2வது ஆதாம் ஓகே அவருக்கு அந்த அதிகாரம் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால மனுஷன் தான் இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கு ஓகே அந்த ஹோல் யூனிவர்ஸுக்கு அவன் வந்து மனுஷன் வந்து அத்தாரிட்டியா இருக்கிறான். ஓகே. எப்படி இயேசு கிறிஸ்து தான் அவருடைய தலை, நம்மலாம் அவருடைய பாடின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. அவருடைய பாடி. ஓகே. அதனால ஆல் பவர் இஸ் கிவன் அன்டு மீ இன் ஹெவன் அண்ட் இன் எர்த். ஓகே. ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. அண்ட் தேர்ஃபோர் கோ அண்ட் டீச் ஆல் நேஷன்ஸ். அதனால இந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருக்குதுன்றத நீங்க என்ன பண்ணணும்? போய் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஓகே. இது ரொம்ப பெரிய விஷயம் இது. அதனால தான் இது நற்செய்தின்னு சொல்றாங்க. ஓகே. எல்லா அதிகாரமும் ஓகே எங்க ஆல் பவர் இன் ஹெவன் அண்ட் இன் எர்த். ஓகே. எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. டு டீச் ஆல் நேஷன்ஸ், baptize them in the name of the Father, Son and the Holy Ghost, teaching them to observe all things. Okay. அப்போ baptizing them in the name of the Father, Son and the Holy Ghostனா பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவி யாருன்றதுக்கு அவரை வந்து முழுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அவங்க வந்து முழுகி இருக்கணும். வெல்கம் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. மியூட்ல இருக்கு பாஸ்டர். பாஸ்டர் சாரி. நோ ப்ராப்ளம். நான் லேட்டா வந்துட்டேன். நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் இந்த லிங்க் வேற மாத்திட்டு இருக்கீங்களா? எது பாஸ்டர்? லிங்க் பழைய லிங்க் இல்ல. ஆமாமா பழைய லிங்க் இல்ல. நான் பழைய லிங்க்ல போட்டு ரொம்ப நேரமா அச்சச்சோ சாரி. நான் அத பார்க்கவே இல்ல. அப்படிங்களா? இன்னைக்கு அனுப்புன லிங்க் தான். சரி. ஓகே. थैंक यू பாஸ்டர். ஓகே பாஸ்டர். இனிமேல் இந்த லிங்க். ஓகே. அதனால இத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் பாஸ்டர். சரி. थैंक यू. டீச்சிங் எஃபெக்டிவ்லி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். அதனால எதுக்கு நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 28:19
Go therefore and teach all nations. அதனால baptizing them in the name of the Father, Son and the Holy Spirit, teaching them to observe everything that I have commanded you அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களோட கூட இருப்பேன். இதெல்லாம் செய்யும் போது நான் எங்க இருப்பேன்? உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ யார் பிதா, யார் குமாரன், யார் பரிசுத்த ஆவி அப்படின்ற அந்த அந்த வெளிப்பாட நம்ம பெற்றுக்கொள்றோம். நம்ம வேதத்தை படிக்க படிக்க படிக்க, ஈவன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் கூட நம்ம எல்லாம் சேர்த்து எல்லாமே வேதம் தான். 66 புக்கும் சேர்ந்தது வேதம். அதனால அதை படிக்க 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 நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த வெளிப்பாடு வருது. அந்த வெளிப்பாடு பெற்ற நம்ம என்ன பண்றோம்னா, மற்றவர்களுக்கும் போய் அதை சொல்லிக் கொடுக்கணுமா. ஓகே, அதை சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? டீச்சிங் தம் டு அப்சர்வ் எவ்ரி திங். அதனால நான் அவருக்கு என்ன பண்ணணும், நான் என்னென்ன சொல்லணும் அதெல்லாம் வந்து கீழ்ப்படிய சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால வந்து நம்ம பேப்டைசிங் அப்படின்னா நம்ம எடுத்ததும் தண்ணியில முழுக்கிற அந்த இதுதான் நம்மளுக்கு மைண்ட்ல வரும். ஆனா எனக்கு வந்து பர்சனலா அது என்ன தோணுது அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்ற அந்த யார் அந்த பர்சன் அப்படின்ற அந்த வெளிப்பாட்டுல அவங்கள முழுக்கணும்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? அதுக்கு தண்ணியில முழுக்கணும், அது கண்டிப்பா அது முழுகி ஆகணும். ஆனா அந்த பேப்டைஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மீனிங்கே வந்து முழுகிறதுன்னு அர்த்தம். ஆனா எதுல முழுகிறதுன்னு கிடையாது. ஓகே, பேப்டைசிங் தம் இந்த வாட்டர்னு போட்டா தண்ணியில முழுக்கிறது. ஏன்னா ஆனா அந்த அந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் தண்ணியில முழுக்குனாங்க. ஆனா அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்துடைய எண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க பேப்டிசமே கொடுக்கல. சரிங்களா? அது ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஓகே, பட் அது ஏன் அது வந்து நம்ம கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அதோடைய மீனிங் வந்து என்னன்னா, அந்த நாலேஜ் ஆஃப் காட் அதுல வந்து நம்ம முழுக்கணும் ஆளுங்களை. ஓகேங்களா? அதுல முழுக்காம நம்ம வந்து தண்ணியில பேப்டிசம் கொடுக்கறது வேஸ்ட் ஆக்சுவலா. ஆனா அதுதான் நம்ம டீச் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய டீச்சிங் உடைய பர்பஸே. ஓகே, இந்த பர்பஸை வந்து நம்ம கரெக்டா நம்ம செய்யணும். ஓகே, டு அப்சர்வ் ஆல் தி திங்ஸ். அதனால இதனால நம்ம வந்து ஒரு நல்ல டீச்சரா இருக்கணும். எவ்ரி சிங்கிள் பர்சன், எவ்ரி born again கிறிஸ்டியன் மஸ்ட் பி a டீச்சர். ஓகே, இது வந்து ஒரு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு கமாண்ட். ஓகேங்களா? கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் கமிஷன். அதனால இது வந்து கமிஷன் அப்படின்னாலே ஒரு பெரிய அதிகாரி அவங்கள வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கறது. ஓகேவா? இந்த மாதிரி கவர்மெண்ட்ல எல்லாம் கூட நிறைய கமிஷன் கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா? இந்த கமிஷன் அந்த கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டி. அவங்க வந்து இந்த பர்டிகுலர் இதுக்கு அந்த கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அந்த பரலோகத்துல எல்லா அதிகாரத்தையும் பெற்ற இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கமிஷன் பண்றார். நம்மள கமிஷன் பண்றார். ஒவ்வொரு விசுவாசி கமிஷன் பண்ணி நீ போய் என்ன பண்ணும், நீ போய் வந்து தினந்தோறும் நீங்க வந்து இது பண்ணணும், கம்யூனியன் பண்ணணும்னு சொல்லல அவர். ஓகே, தினந்தோறும் என்ன பண்ணணும், பாட்டு பாடணும்னு சொல்லல. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, டீச் பண்ணுங்க அப்படின்ற ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி டீச் பண்ணணுன்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஓகே, இப்பெல்லாம் நிறைய ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிற ஆட்களா இருக்கணும். ஓகே, அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிரின்சிபல்ஸ் ஃபார் டீச்சிங் ஸ்கிரிப்சர். ஓகே, இது வந்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்கிரிப்சர் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? ஸ்கிரிப்சர் எப்படி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். இது வந்து ப்ரிசெப்ட் மஸ்ட் பி அப்பான் ப்ரிசெப்ட். ப்ரிசெப்ட் அப்படின்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ப்ரிசெப்ட் மஸ்ட் பி அப்பான் ப்ரிசெப்ட். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நிறைய லெவல்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ப்ரிசெப்ட் மஸ்ட் பி அப்பான் ப்ரிசெப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொன்னதும் ஓகே ஞானஸ்தானம் எடுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர்களுடைய growth-அ பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. அவங்க என்ன படிச்சுக்கிறாங்க, அவங்க எப்படி அவங்க வந்து மெச்சூர் ஆகுறாங்க ஸ்பிரிச்சுவலா அப்படின்றது நம்ம பண்றது கிடையாது. அதை பார்க்கறது இல்லை. ஓகே, அது எப்படி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எப்போ வரும் அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேதத்துல இருக்கிற அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வருதோ அதுதான் வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஓகேங்களா? அதனால வந்து ப்ரிசெப்ட் மஸ்ட் பி அப்பான் ப்ரிசெப்ட், ப்ரிசெப்ட் அப்பான் ப்ரிசெப்ட், லைன் அப்பான் லைன், லைன் அப்பான் லைன், ஹியர் a little and there a little. பாஸ்டர் அது என்ன மீனிங் தமிழ்ல? தமிழ்ல வந்து இப்ப படிக்கலாம். ஐசாயா 28:10 படிக்கலாம் பாஸ்டர். 28:10.
ஐசாயா 28:10. கற்பனையின் மேல் கற்பனையும் ஏசாயா 28:10. ஆமாமா, ஐசாயா 28:10. கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் என்கிறார்கள். ஆமே. அப்போ அது நானும் எடுத்துறேன் தமிழ் பைபிள். Isaiah 28:10. கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்கிறார்கள். அப்படின்னா அந்த கடவுளுடைய வசனம் எப்படி இருக்குது, அவருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா அதான் ப்ரிசெப்ட் அப்பான் ப்ரிசெப்ட். ஓகே, கற்பனையின் மேல் கற்பனை. அப்போ ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கற்பனைன்றது வந்து ஏதோ ஒரு இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கற்பனை பண்ற மாதிரி இல்லை. பட் அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங், சரியான வேர்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் மேல அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அதுல தான் நம்மளுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடினோம். இன்னும் நான் இன்னும் ஓப்பனா சொல்றேன் பாருங்க. எனக்கு இந்த ஈவன் அந்த குரூசிஃபிக்ஷன், அந்த ஜீசஸோடைய குரூசிஃபிக்ஷனுடைய மீனிங்க நிறைய தெரியாம இருக்கு. சரிங்களா, ஆனா தெரியாம இருக்குதுன்ற அந்த வெளிப்பாடு எனக்கு இருக்கு. ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஆர்வம் இருக்குது. ஓகேங்களா, அது ஆனா நான் இன்னும் அது ஒர்க் பண்ணணும். ஓகே, நானே என்னையே சொல்றேன். ஓகே, ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜீசஸோடைய குரூசிஃபிக்ஷனா, அவர் வந்து சிலுவையில அறைஞ்சாரு, அவர் நமக்காக பாவ பலியாய் வந்த பாவ ஆட்டுக்குட்டி அப்படி எல்லாமே சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். ஆனா அதுடைய டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸ். ஓகேங்களா, இந்த பைபிள்லயே மோஸ்ட் இன்டென்ஸா இல்லைன்னா ரொம்ப ப்ரொஃபவுண்டான டீச்சிங் என்ன அப்படின்னா த காஸ்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய வாழ்க்கையும் மரணம் ரிசரக்ஷன், அதுதான். ஓகேங்களா, அதுல அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீங்க எவ்வளவுதான் நீங்க டிக் பண்ணி போனாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட டெப்த் வந்து நீங்க டிஸ்கவர் பண்ணவே முடியாது. அது போயிட்டே இருக்கும், ஆழமா போயிட்டு இருக்கும், அவ்வளோ இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்பனையின் மேல் கற்பனை அப்படிதான் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை வந்து த்ரூஅவுட் த ஹோல் பைபிள் அப்படிதான் இருக்குது. சரிங்களா, அப்புறம் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும். ஓகே, அவருடைய பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாய் என்கிறார்கள். அப்படின்னா அந்த வார்த்தை வந்து ஒரே இடத்துல எல்லாமே கொடுக்கப்படல. ஓகேங்களா, நம்ம வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு புக்கு வெளியில இருந்து வாங்குறோம். எப்படி நம்ம சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வாங்குறோம்னு வைங்க, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. அந்த சமைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அது கொடுத்துருப்பாங்க, அந்த ரெசிபி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்னென்ன தேவை இருக்குதுன்னு இன்கிரீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி செய்யணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரே இதுல வந்துடும், ஒரே சாப்டர்ல வந்துடும் இல்லையா. ஆனா இந்த விஷயம் வந்து கடவுளுடைய வார்த்தை வந்து அக்ராஸ் டைம். ஓகேங்களா, அது எத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் டைம் கேப்ல எழுதப்பட்டிருக்குது. ஆனா அவ்வளோ கேப்ல இருக்கிற மெசேஜை ஒன்னா கூட்டி பார்த்தா தான் அந்த ஃபுல் மெசேஜ் கிடைக்கும். சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கடவுள் நம்மளுடைய கடவுள். டைம், அப்புறம் வந்து பிளேசஸ், வெவ்வேறு இடத்துல இருந்த ஆட்கள் வந்து அதை எழுதியிருக்கிறாங்க, பட் ஒரே மெசேஜ் வரும். சரிங்களா, அதனால வந்து இந்த இதுதான், இப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த பைபிள் ஃபுல்லா ஸ்கேட்டர் ஆயிருக்கு. ஓகே, ஒரே ஒரு சப்ஜெக்டை எடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல போய் நீங்க சர்ச் பண்ணணும். ஓகேங்களா, அப்பதான் அந்த அந்த பர்டிகுலர் வசனம் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வசனத்தை வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் பேசவே முடியாது. சரிங்களா, சில சில விஷயங்கள் இருக்குது, ஒரு வசனத்துல ஒரு சில வெளிப்பாடுகள் இருக்குது. ஆனா மோஸ்ட்லி வந்து ஆண்டவருடைய வெளிப்பாடு வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் அக்ராஸ் த ஹோல் பைபிள். இது வந்து ஒரு ஃபுல்லா, இது வந்து அவர் வந்து ஒரு டைம்லெஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காட் இஸ் அ டைம்லெஸ் பர்சன். அவர் டைம்லி இல்லை அவர். அதனால அவர் கொடுக்குற வெளிப்பாடு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலும் கொடுக்கலாம், 4000 வருஷத்துக்கு முன்னாலையும் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கலாம். அதோடைய கண்டினியூஷன் வந்து இப்போ கூட நம்மளுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா, அதனால வந்து அதான் அந்த ஹியர் லிட்டில் தேர் லிட்டில் எல்லா இடத்துலயும் ஸ்கேட்டர்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் டு த லா அண்ட் டு த டெஸ்டிமோனி, ஐசாயா 8:20 படிங்க சிஸ்டர்.
ஐசையா 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. ஓகே, அதனால வந்து to the law and to the testimony if they speak not according to this word, யாராவது பிரசங்கம் பண்றவர்களோ இல்ல டீச் பண்றவர்களோ இல்ல ஏதோ ஒரு ஒரு கவுன்சிலிங்ல கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பேசுறது இந்த வேத வாக்கியங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த வெளிச்சமும் இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த வெளிச்சம் இல்லாதவர்கள் தான் வேத வசனங்களுக்கு புறம்பா அவர்கள் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ மெயினா வந்து இப்ப இருக்கிற பாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது வேதத்துல அந்த சரியான ட்ரைனிங் எடுக்கல. ஓகேங்களா, அந்த ட்ரைனிங் வந்து சரியான ட்ரைனிங் எடுக்காததுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, இன்னொன்னு அது ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து என்ன தெரியுங்களா, அது வந்து எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம். அதனால அது எங்க கிரியேட் ஆகுதுன்னா நம்ம ஆரம்பத்துல ஓகேங்களா, இப்பெல்லாம் நம்மலாம் வந்து ஊழியத்துக்குள்ள வரப்போறோம். ஏன்னா அந்த காலம் முடிய போகுது ஆக்சுவலா. இயேசு கிறிஸ்துவோட வருகை சீக்கிரத்துல இருக்குது. அதனால வந்து எத்தனை பேர் இந்த வேலைங்களை செய்ய முடியுமோ, ஓகே, நீங்கெல்லாம் வந்து ஏஞ்சல் சிஸ்டர், மகேஸ்வரி சிஸ்டர் எல்லாம் பாஸ்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க. இந்த இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க நல்லா முடிச்சிட்டீங்கன்னா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேக்கப் தேவை எல்லாருக்குமே. சரிங்களா, ஒரு சர்ச்ன்றது ஒரு 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 நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு என்டிட்டி. அது வந்து சாதாரணமா யாராலையும் உருவாக்க முடியாது. ஆண்டவர் தான் உருவாக்குறாரு. அப்போ இந்த கடைசி காலத்துல வந்து இந்த வார்த்தைகளை பேசுறதுக்கு, ஓகே, கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, டீச்சிங் பண்றதுக்கு வந்து நிறைய பேரு வேணும். ப்ராப்பரான ட்ரைனிங் அவங்களுக்கு தேவை. அதனால அவங்க என்ன பேசணும், தே ஷுட் டாக் அக்கார்டிங் டு திஸ் வேர்ட் அப்படின்னு சொல்ல திஸ் வேர்ட். அதனால இஃப் தே ஸ்பீக் நாட் அக்கார்டிங் டு திஸ் வேர்ட், இட் இஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ லைட் இன் தம். இந்த வார்த்தையின்படி அவர்கள் பேசாவிட்டால் அவர்களுக்குள்ள வெளிச்சம் இல்லை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இருள்ல ஒரு வெளிச்சமா இருக்கிறோம். ஓகே, அந்த இருளான அந்த உலகத்துல, ஓகே, இப்போ இந்த உலகம் போக போக அந்த இருளுக்குள்ளதான் அது நோக்கி போகுது. சரிங்களா, அந்த இருண்ட ஒரு உலகத்துக்குள்ளதான் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ அதுவும் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனான்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, அதுவும் பிசி அப்புறம் ஏடி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புதிய ஏஜ் நம்மக்குள்ள வந்திருக்கிறோம். ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் டார்க் வேர்ல்டுக்குள்ள தான் நம்ம போறோம். ஓகே, இப்போ இன்னும் உலக அளவுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு டைம் கிடையாது. ஆனா நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க, இந்த உலக அளவுல மிகப்பெரிய சதிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நம்மள எல்லாரையும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்மள அடிமைத்தனத்துல கொண்டு வர்றதுக்கு. சரிங்களா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வேலை செய்துட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள். அதெல்லாம் நடக்கும். எப்படி கொரோனாவை கொண்டு வந்தாங்களே, கொரோனா வந்து சாதாரணமா நடந்தது இல்ல. அது வந்து ஆர்டிபிஷியலா உருவாக்கி அது வேணும்னே இப்படிப்பட்ட ஒரு டெவஸ்டேஷனை கொண்டு வரணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே போல நிறைய திங்ஸ் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பண்றது வந்து அவங்களுடைய பிளான்ல குளோபல் வார்மிங். ஓகே, குளோபல் வார்மிங்ன்ற அந்த ஒரு பிளானை வச்சு மிகப்பெரிய டிசாஸ்டர்ஸை உருவாக்குறாங்க. ஆர்டிபிஷியலா நிறைய திங்ஸ் பண்றாங்க. அது சொன்னா நம்ப கூட முடியாது, அவ்வளோ பயங்கரமா பண்றாங்க. அதனால வந்து இந்த உலகம் வந்து இருளுக்குள்ள போய் கொண்டிருக்குது. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா வெளிச்சமாய் நம்ம இருக்கணும். இந்த டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப லிமிட்டடா கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்கோ இல்ல டைரக்ட் மீட்டிங் கூட கூட முடியாத சூழ்நிலை வரலாம் எப்பனாலும். சரிங்களா, ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணோம், இருக்கிற அந்த டைமை மேக்சிமம் கடவுளுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, சரிங்களா, அதை வந்து நம்ம நல்லா புரிந்துகொள்ள நம்ம இருக்க வேண்டும். ஓகேங்களா, அதனால இங்க பாருங்க, இந்த வசனம் படிப்போமா? மத்தேயு 5:14-16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காரு, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். ஓகே, அது என்ன என்ன வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் வந்தார். அவர் நம்மளுக்காக பாவ பலியாய் இறந்தார் சிலுவையில. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்து
பரலோகத்துக்கு போய் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? எல்லா அதிகாரமும் இந்த பூமியிலயும் சரி, இந்த பரலோகத்திலயும் சரி, எல்லா அதிகாரமும் ஓகே அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அதனால அவர் என்ன சொல்றாரு? அந்த அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாரு. ஓகே மத்தேயு 16வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, ஐ கிவ் யூ த கீஸ் டு த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தமிழ்ல சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் அது? மியூட்ல இருக்கீங்க ஃபர்ஸ்ட். சும்மா அப்படியே ஐ கிவ் யூ த கீஸ் டு த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பரலோக திறவுகோலை பரலோகத்தின் திறவுகோலை பரலோகத்தின் திறவுகோலை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்றார். வாட் எவர் யூ பைண்ட் ஆன் earth shall be bound in heaven, whatever you loose on earth shall be loosed in heaven. ஓகே பரலோகத்துல நீ பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூமியில எது கட்டு அவிழ்த்து விடுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்த்து விடும். ஏன்னா அந்த பரலோகத்துல என்ன நடக்க போதோ அதான் பூமியில ரெஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? பரலோகத்துல ஒரு விஷயம் அது நல்லதோ கெட்டதோ அது என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதுதான் இங்க நடக்கும். ஆனா அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாராம். நம்ம தான் வந்து கட்டவிழ்க்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்பனா அவருடைய என்டையர் அத்தாரிட்டியை வந்து நம்ம கிட்ட அந்த டெலிகேட் பண்ணியிருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயம். அதனால இதுதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த இந்த உலகத்துக்கு தெரியாது. ஓகே நம்மள பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷர்களா பார்ப்பாங்க. ஓகே இவங்க வந்து உண்மையாலுமே கடவுள் வேணும்ன்றது பாத்தீங்கன்னா நம்மள வந்து ரொம்ப பெரிய ஒரு மல்டி மில்லியனரா அவர் ஆக்குறது இல்லை. ஓகே ஏன்னா கடவுளுடைய அவருக்கு வந்து அந்த க்ளோரி வரணும்னு சொல்லிட்டு தான். ஓகே யார் கடவுள் இந்த செயல் வந்து இவர் செய்யறது கிடையாது. இவருக்கு பின்னாடி கடவுள் இருக்கிறாருன்னு தெரியறதுக்கு தான் அவர் வந்து நம்மளெல்லாம் சிம்பிளான பர்சன்ஸா வச்சிருக்கிறார். சரிங்களா? இப்ப வந்து நம்மள வந்து ரொம்ப கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய ஒரு ராஜாவா கூட ஆக்கியிருக்கலாம். இல்ல பெரிய மல்டி மில்லியனரா ஆக்கியிருக்கலாம். சரிங்களா? ஆனா ஒரு சாதாரண மனுஷர்ல தான் நம்ம இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த அத்தாரிட்டி நம்ம கையில இருக்குது. ஓகேங்களா? ஈவன் அந்த பெரிய மில்லியனர்ஸ் கூட பாத்தீங்கன்னா நம்மள பார்த்து பயப்படுவாங்க. ஓகேங்களா? நான் கண்கூடா பார்த்திருக்கேன் அதெல்லாம். ஓகேங்களா? அதனால வந்து அந்த பவர் நம்ம கையில இருக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு இந்த வெளிச்சத்தை கடவுள் யாருன்ற அந்த வெளிச்சத்தை நம்ம கையில இருக்குது. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஓகேங்களா? அந்த சிட்டி தட் இஸ் நாட் ஆன் a hill cannot be hidden, nor do they light a lamp and put it under a basket, but on a lampstand it gives light to all who are in the house. அப்ப என்னன்னா நம்மளுக்குள்ள வெளிச்சம் இருக்குது அப்படின்னா வெளிச்சம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை. வெரி குட். வார்த்தை கரெக்ட். அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அடக்கி வச்சுட்டு இருக்க கூடாது. ஓகே அதை போய் என்ன பண்ணணும்? அத வெளியில சொல்லணும். அதான் ஷைன். ஓகே அதை வந்து அந்த ஷைன் பண்ணணும். த லைட் ஷுட் பி ஷைனிங். அதனால இது வந்து யாரும் போட்டு அமைக்க வைக்க முடியாது. இன்னொன்னு நம்ம வந்து அமைக்க வச்சாலும் கடவுள் விட மாட்டார். நம்ம எப்படியாவது மேல கொண்டு வந்து அவர் வந்து அதை ஷைன் பண்ண வச்சிருவார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த யாரும் போட்டு அது வந்து மூடி வைக்க போறது கிடையாது. ஒரு லைட் பண்ணிட்டு யாரும் மூடி வைக்கிறது கிடையாது. So let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. அதனால glorify your Father in heaven. அதனால பிதாவை மகிமைப்படுத்துவார். உங்களுடைய நற்கிரியைகளை அவர் பார்த்து பிதாவை அவர் மகிமைப்படுத்துவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து இந்த வார்த்தை நம்மளுக்குள்ள போகும்போது நற்கிரியைகள் அந்த நற்கிரியைகளோட ஆண்டவருடைய அந்த வார்த்தையும் அவருடைய செயல்களும் நம்ம வந்து சொல்ற மக்களா இருக்கிறோம். ஓகே அதனால வந்து ஒரே மெத்தட் பிதா எப்படி மகிமைப்பட முடியும், எப்படி நம்ம வந்து பிதாவை மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னா ஒரு ஆன்லைன் ப்ரேயர்ல கிடையாது, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வர்ஷிப் செஷன் கிடையாது, இல்ல டான்சிங் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அவருடைய வார்த்தைய நம்ம நல்லா கற்றுக்கொண்டோம்னா ஓகே அப்புறம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம போய் சொல்றோம்னா அதுதான் மகிமை. சரிங்களா? அது வந்து யாருக்கு நம்மளுக்கு மகிமை இல்லை, நம்மளுக்கும் அவர் கொடுப்பார் மகிமை. ஓகேங்களா? ஆனா அவருக்கு அந்த மகிமை. ஏன்னா அவருடைய வார்த்தை நம்ம அவருடைய வார்த்தையை சரியான முறையில நம்ம அதை பிரசங்கித்தா மட்டும்தான் அவருக்கு மகிமை வரும். சரிங்களா? இப்போ ஒரு சிலர் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாஸ்டர்ஸோ இல்லைன்னா அந்த பெரிய ப்ராஃபட்னு சொல்லப்படுற அந்த பீப்புளோ அவங்களுக்கு தான் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே அவங்க ஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க ஏதோ ராக் ஸ்டார் மாதிரி. அதுக்கப்புறம் ஹேர் கட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க மைக்கை பிடிக்கிறதும் அவங்க பேசுறதுமே வந்து ஒரு இதுவா இருக்கும், ஒரு ஷோ மாதிரியே இருக்கும்.
சரிங்களா? நிறைய டிஸ்கோ லைட்ஸ் புகை போட்டு பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, சரிங்களா? அதெல்லாம் யாருக்கு மகிமை? ஆண்டவருக்கா மகிமை? அங்க பேசுறவங்களுக்கு தான் மகிமை. நான் எப்படி பேசுறேன் பாரு, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, அப்படிதான் அதோடைய மகிமை, சரிங்களா? அதனால நம்ம யார மகிமைப்படுத்துறோம்? ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம பிரசங்கித்தா ஆண்டவருக்கு மகிமை. அதனால இந்த இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம கத்துக் கொடுக்கிறோம், ஓகேங்களா? அதனால வந்து ப்ரீச்சிங், ஓகே. அதனால நம்ம நம்ம என்ன பண்றோம்னா, சர்மன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்றது இன்னைக்கு உடைய இது. அதனால ஒரு 3 விதமான சர்மன் டைப்ஸை நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் சர்மன்ஸ் இருக்குது, பட் மெயினா அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்மன்ஸ் இருக்கு. அது வந்து ஒன்று எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னொன்று வந்து டாபிக்கல் சர்மன், இன்னொன்று வந்து டெக்ஸ்டுவல் சர்மன், ஓகேங்களா? எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங், டாபிக்கல் சர்மன் அண்ட் டெக்ஸ்டுவல் சர்மன். எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங்னா என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங், ஓகேங்களா? இது வந்து என்ன, இது ரொம்ப முக்கியமான ஒரு டைப் ஆஃப் ப்ரீச்சிங். என்ன அப்படின்னா, involves the exposition. Expository preaching involves the exposition or comprehensive explanation of the scripture அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஸ்கிரிப்சர் எதை சொல்லுது அப்படின்றத நம்ம வெளிப்படுத்துறது தான் எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங். ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்சர் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்போஸ் பண்றோம். இன்னும் வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸ்பிளனேஷன், அது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தையில நம்ம சொல்றது இல்லாம அதோடைய பேக்ரவுண்டு, அதோடைய கான்டெக்ஸ்ட், அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அந்த அந்த ஸ்கிரிப்சரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லப்பட்டோம், சரிங்க, சொல்லணும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம். அதோடைய எக்ஸ்போசிஷன் என்ன அப்படின்னா, ஆதியிலேருந்து போகலாம், ஓகேங்களா? ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன இருக்குது? இருள் இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி சொன்னாரு. அது வெளிச்சம் உண்டாயிற்று. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவானது. ஓகே, அதே போல அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அந்த எக்ஸ்போஸ் பண்ணும் ஒரு பர்டிகுலர் இதை எடுத்துட்டு அந்த அந்த ஒரு வசனத்தை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்து எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங். presents the meaning and intent of the Bible text, providing commentary and examples to make passages clear and understandable. நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய ஓன் திங்கிங்கை வச்சு ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ரொவைடிங் கமெண்ட்ரி, ஓகேங்களா? அது வந்து நம்ம வந்து நம்மளுடைய கமெண்ட்ரியும் நம்ம கொடுக்குறோம், பட் அதே சேம் டைம் மற்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கமெண்ட்ரின்னு சொல்லி இருக்குது. ஓகே, பைபிள் கமெண்ட்ரிஸ் இருக்குது, சரிங்களா? ஆன்லைனில் வந்து ஒரு சில ஃப்ரீ கமெண்ட்ரிஸ் நான் காட்டுறேன், அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி உடைய அந்த உதவினால நம்ம என்ன பண்றோம், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதி வச்சுட்டு அதை வந்து நம்ம பண்றது. The word exposition is related to the word expose. The expository preacher's goal is simply to expose the meaning of the Bible verse by verse. அதனால இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ஸ் பை வேர்ஸ் வந்து அப்படியே நம்ம அதை டீச் பண்ணிட்டே வரலாம். இது வந்து ஒரு டீச்சிங் மெத்தட்ல ஒரு பெஸ்ட் மெத்தட், பட் ரொம்ப கஷ்டமான மெத்தட். ஏன்னா அது வந்து ரொம்ப லாங் டைம் போகும், ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், அந்த ரோமன்ஸ்ன்னு சொல்ற அந்த புக்கை வந்து ஆல்மோஸ்ட் இயர்ஸ் கணக்கில் நம்ம சாம் செல்லதுரை எடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன், பல வருஷம். அது வந்து எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் அவர் நிறைய பண்ணுவார். இந்த எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஆக்சுவலா. அப்போ அந்த எக்ஸ்போசிட்டரி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே செகண்ட் அப்படியே கண்டினியூஸ் நம்ம டீச் பண்ணிட்டு வர்றது வந்து எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங். ஓகே, இது வந்து பைபிள் ஸ்டடிக்கோ ஈவன் ப்ரீச்சிங் கூட ரெகுலர் இதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. ஓகே, இன்னொன்று வந்து டாபிக்கல் சர்மன். ஓகே, டாபிக்கல் சர்மன் அப்படின்றது, to prepare a topical sermon, the preacher starts with the topic and then finds a passage in the Bible that addresses the topic. For example, the chosen topic of laziness. Okay, இது வந்து என்னன்னா,
லேசினஸ் அப்படின்னா ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறோம் சரிங்களா? ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் நீங்களே ஜஸ்ட் ஏதோ ஒரு டாபிக் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு டாபிக் அந்த டாபிக்ல நம்ம அந்த அந்த டாபிக்ல என்ன வசனம் சொல்லுங்க பாஸ்டர். ஏதோ ஒரு டாபிக் சொல்லுங்க. எனிதிங் சும்மா ஒரு எக்ஸாம்பிள். விசுவாசம். விசுவாசம். ஓகே, விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் டாபிக் ஃபெய்த். ஓகே, அதோடைய கீ வேர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம எடுப்போம். ஓகே, ஹீப்ரூ 1:1 நினைக்கிறேன். சாரி, ஹீப்ரூ 11:1. ஓகேங்களா? அப்போ விசுவாசம். அப்ப அந்த ஒரு பர்ட்டிகுலர் இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த விசுவாசம்னா என்னன்றது நிறைய இடத்துல இருந்து நம்ம எடுத்து அதை கம்பைல் பண்ணலாம். எழுதி வச்சுட்டு இது வந்து டாபிக் சர்மன். ஒரு டாபிக்ல ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, இது வந்து அதுக்கு முன்ன வந்து எக்ஸ்போசிட்டரி வந்து அது அப்படியே லைனா வரும். 1 by 1 வேர்ஸ் வந்து எந்த வேர்ஸும் விடாம கண்டினியூஸா வந்து அதை எக்ஸ்போஸ் பண்றது. பட் டாபிக்கல் சர்மன்ன்றது வந்து நிறைய பேர் டீச் பண்றது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். டாபிக்கல் சர்மன் ஏதாவது ஒரு டாபிக்ல பத்தி, இப்போ விசுவாசம் சொல்றார் பாஸ்டர், அந்த விசுவாசம் அப்படின்ற அந்த டாபிக்ல நம்ம ஒரு சர்மனை ப்ரிப்பேர் பண்றது தான் டாபிக்கல் சர்மன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா பாஸ்டர்? சொல்லுங்க. ஓகே, இது அப்படியே மைண்ட்ல வச்சுங்க. இந்த பிரசன்டேஷனை முடிச்சுட்டு நம்ம அதை எடுத்து பார்ப்போம். சரி. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அப்போ டெக்ஸ்டுவல் சர்மன். ஓகே, டெக்ஸ்டுவல் சர்மன் அப்படின்னா a textual sermon derives its topic and main ideas from a biblical text, usually a verse or two, and then develops the ideas தியாலாஜிக்கலி அண்ட் பிப்ளிக்கல் டெக்ஸ்ட். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டுவல் சர்மன்றது ஒரு சின்ன பேசேஜ், பைபிளில் இருக்கிற ஒரு சின்ன பேசேஜை எடுத்துட்டு அந்த பேசேஜை மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணி நம்ம சொல்றது. வேற எதுவும் கிராஸ் ரெஃபரன்சஸ் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பேசேஜ் எடுத்து ஒரு டெக்ஸ்டுவல் சர்மன்ன்றது அதுதான். என்ன விதையை குறித்து. விதை குறித்து, ரைட். ஒரு விதை சொல்றாருல, விதை. ஆமா, விதைன்ட்டு கரெக்ட். அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் ஓமை, ஆமா, விதைன்ற அந்த ஓமை இருக்கு இல்லையா, அந்த ஓமை எடுத்து அதை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றது, வேற எதுக்கும் போக மாட்டோம். சரிங்களா? அது வந்து டெக்ஸ்டுவல். அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட், அந்த பேசேஜை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இது வந்து டெக்ஸ்டுவல் சர்மன். ஓகே, அதனால இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்மன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து டாபிக்கல் சர்மன் வந்து பெட்டர். ஓகே, நீங்க எல்லாமே வந்து என்ன டாபிக் உங்கள் மனசுல ஆண்டவர் கொடுக்குறாரோ அந்த டாபிக்ல ஒரு சர்மனை நீங்க ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் எப்படி ஒரு சர்மனை ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்குது, பாயிண்ட்ஸு. அது நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு படிச்சிடுறேன். ரீட் த பேசேஜ் ப்ரேயர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ப்ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பைபிள் பேசேஜை வந்து படிச்சிடணும். ப்ரேயர்ஃபுல்லி அண்ட் ஹம்ப்லி ஃபாலோ இட் டு அலோவ் இட் டு ஸ்பீக் டு யுவர் ஓன் ஹார்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பேசேஜ் எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்றத நீங்க உணர்ந்துங்க. ஓகே, ஒரு பர்டிகுலர் பேசேஜ், இப்போ ஃபெய்த்னு பாஸ்டர் சொன்னார், அந்த ஃபெய்த்ன்ற அந்த பேசேஜை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அது எப்படி அது இம்பேக்ட் ஆகுது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல அது எப்படி இம்பேக்ட் ஆகுது, ஆண்டவர் என்ன பேசுறாரு, அது எல்லாத்தையும் வந்து ஒரு இதில் எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரீட் த பேசேஜ் அகெயின், டேக்கிங் நோட்ஸ் ஆன் இம்ப்ரெஷன்ஸ் தட் இட் கிவ்ஸ் யூ, ரைட் டவுன் த ஓவரால் தீம் ஆஃப் த லெசன் அந்த பேசேஜ். நான் சொன்னது அதே தான். ஓகே, ரிசர்ச் த பேக்ரவுண்ட் செட்டிங் அண்ட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ். அவர் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதை எழுதி வச்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுது, ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினார்ன்றது எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அந்த பர்டிகுலர் பேசேஜ் வந்து எதுக்காக எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரிசர்ச் த பேக்ரவுண்ட் செட்டிங் அண்ட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ். அப்புறம் யாருக்கு எழுதப்பட்டது, whom it was written, what occasion of the writing, எதனால, எந்த சூழ்நிலையில, and what leads up to and what follows the passage and what that affects one's understanding of the passage. அதனால அந்த கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அது என்ன சூழ்நிலையில எழுதப்பட்டதுன்றதை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரீட் த பேசேஜ் அகெயின், அவுட்லைனிங் இட் இன்டு மெயின் பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போ நீங்க எடுக்கிற அந்த பர்டிகுலர் பேசேஜ் வந்து அதுல நீங்க என்ன உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குது அதுல. ஓகே, பாயிண்ட்ஸ் 1 2 3 4ன்ட்டு என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றத வந்து நீங்க எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சப் பாயிண்ட்ஸ். ஓகே, அதுக்கு பாயிண்ட்டுக்குள்ள ஏதாவது சப் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதையும் நீங்க எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் செக் டு சி தட் இஃப் யூ ஆர் பீயிங் ட்ரூ டு த டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க எழுதின பாயிண்ட்ஸ் வந்து
உண்மையாலுமே அந்த டெக்ஸ்ட்ல இருந்து தான் நீங்க எழுதியிருக்கிறீங்களான்றத நீங்க டபுள் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே. ஒரு வாட்டி செக் இல்ல, டபுள் செக். அப்பன்னா எந்த விதமான எரரும் வரக்கூடாது அதுல. ஓகே. இன்னொன்னு வந்து அதுல வந்து ஒரு வார்த்தை இருக்குது. எக்ஸீஜீசஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே. இது வந்து ஒரு கிரீக் வார்த்தை. யூசுவலா இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. ஓகே. எக்ஸீஜீசஸ் அண்ட் ஐஸீஜீசஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸீஜீசஸ் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்சர்ல அந்த அவர் எழுதின அந்த ஆத்தர் எதுக்காக அது எழுதினாருன்றத நம்ம வெளியே எடுக்கிறது. சரிங்களா? நம்ம வந்து அது நம்ம ரிசர்ச் பண்ணி அந்த அந்த மீனிங்கை நம்ம வெளியே எடுக்கிறது. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து ஐசிஜிசஸ்ன்னு இருக்குது. ஐசிஜிசஸ் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய மைண்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்கும். யாரோ நம்மளுக்கு ஆவாதவங்க இருப்பாங்க அந்த காங்கிரிகேஷன்ல. சரிங்களா? அப்போ அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு வசனத்தை பிக் பண்ணி எடுத்து அதுல நம்ம ப்ரீச் பண்ணுவோம். சரிங்களா? அது வந்து ஐசிஜிசஸ். அது வந்து கம்ப்ளீட்டா அது பண்ணவே கூடாது. சரிங்களா? அது வந்து எப்படி இருக்குதுன்னா பாத்தீங்களா, ஐசிஜிசஸ்ன்றது வந்து எக்ஸ்பிரஸஸ் த இன்டர்பிரட்டர்ஸ் ஓன் ஐடியாஸ். பயாஸ்னா ஒரு சைடா பேசுறது. சரிங்களா? அவங்க வந்து சொந்த விஷயத்துக்காக வேற ஒரு ப்ரீச்சிங் பண்ணி ஆளுங்களை அட்டாக் பண்றது. அது வந்து பண்ணவே கூடாது. ஐசிஜிசஸ் அப்படின்றது. ஓகே. ஆனா நம்ம பண்ண வேண்டியது வந்து என்னன்னா, ஸ்கிரிப்சர்ல இருக்கிற அந்த கண்டென்ட்டை நம்ம வெளிய எடுக்கிறவர்களா இருக்கணும். எக்ஸீஜீசஸ். ஓகே. இதுதான் கிரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ டெக்ஸ்ட் ஆர் போர்ஷன் ஆஃப் அ டெக்ஸ்ட். திஸ் இஸ் த கோல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குது. ஓகே. இது வந்து ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் using a concordance or cyclopedic reference, cross reference, அப்புறமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். டூல்ஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இது நோட் பண்ணிங்க பாஸ்டர். இது வந்து நான் இப்போ காட்டுறேன். இது இந்த ஸ்லைடு முடிஞ்சதும் காட்டுறேன். அதனால வந்து நமக்கு கன்கார்டன்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. கன்கார்டன்ஸ் அப்படின்னா பைபிளுக்கு பின்னால சில நேரத்துல இந்த இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் பைபிள்ல கூட இருக்கும். பின்னால வந்து ஒரு டாபிக் இருக்கும். ஓகே. இங்க பாருங்க, இங்க விஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ என்னுடைய இதுல தெரியுதா தெரியல. அப்போ என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா டாபிக் இருக்கு. பைபிளுடைய பின்னால விஸ்டம். அது கீழே வந்து ஒரு பெரிய பேசேஜ், இவ்வளோ பேசேஜ் வச்சிருக்காங்க. நிறைய லிங்க்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அந்த விஸ்டம்ன்ற அந்த அந்த பர்டிகுலர் வார்த்தையில அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ், அது எல்லாத்தையும் போய் பார்த்தோம்னா விஸ்டம்னா என்ன அப்படின்றது தெரிய வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏல இருந்து Z வரைக்கும் ஒரு டிக்ஷனரி மாதிரி இந்த கன்கார்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த அந்த கன்கார்டன்ஸை நம்ம கன்கார்டன்ஸ் பைபிள்ன்றதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க, கன்கார்டன்ஸ் இருக்கா, இங்க இருக்குது பாருங்க, கன்கார்டன்ஸ். அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு டாப்பிக்கை பத்தி தெரியணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பத்தி தரோவா அதுல கொடுத்துருக்கோம். ஓகே. அந்த கன்கார்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சைக்ளோபீடிக் ரெஃபரன்ஸ், அதான் ரெஃபரன்ஸ் பைபிள். நீங்க பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஒரு பைபிள் வேர்ஸ் பக்கத்திலேயே அதோடைய ரெஃபரன்சஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த இந்த வேர்ஸோடைய கனெக்ஷன் இந்த இருக்குது இந்த பைபிள்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதான் அந்த ப்ரிசெப்ட் அப்பான் ப்ரிசெப்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லைன் அப்பான் லைன் அப்படின்ற அந்த வசனம் பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல இந்த ரெஃபரன்சஸ் வந்து என்ன இருக்கும்னா அங்கங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கும். அந்த ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் போய் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு தீம் நம்ம மைண்ட்ல உருவாகும். அப்போ வந்து காட்ஸ் மெசேஜ் அதுல தான் நம்மளுக்கு மைண்ட்ல உருவாகும். அந்த மெசேஜ் நம்மளுக்கு உருவாயிடுச்சுன்னா நமக்கு கிளியரா இருக்கும். நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்ன்றது நமக்கு கிளியரா இருக்கும். ஓகே. அப்போ அதை வந்து நீங்க அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் ரீட் த பேசேஜ் அகெயின் யூசிங் a word study help or Hebrew and Greek dictionary. வெரி குட். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாரும் பண்ணலாம். பயப்படாதீங்க, ஹீப்ரூ கிரீக்குன்னு வராரு இவருன்னு சொல்லிட்டு. ஆனா ஈஸி தான். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இந்த நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கான்ட்ரடிக்டிங்கான ஒரு சில வார்த்தைகள் வரலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல பேப்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பேப்டைஸ்ன்றது வந்து நிறைய பேர் வந்து தண்ணியில முழுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு இது நான் சொல்றேன். ஓகே. எப்படின்னா அது வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்ற அந்த அந்த நாமத்தை தெரிந்து கொள்றதுக்காக முழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?
அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன மீனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும், போயி அந்த கிரீக் அண்ட் ஹீப்ரூல போய் பார்க்கணும். போய் பார்க்கும்போது, அந்த ஹீப்ரு வார்த்தை என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ, அந்த வார்த்தைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். நான் இப்போ காட்டுறேன் நான். ஓகேங்களா? இப்பவே நான் காட்டிட்டுமா? காட்டுங்க. அது பெட்டர். இதுக்கு வந்து நீங்க போக வேண்டிய இடம் வந்து blueletterbible.org. அதை நோட் பண்ணீங்க. www.blueletterbible.org இங்க இருக்கு மேல. அங்க வந்து அந்த வாசனம் வந்து மேத்யூ 28. ஓகே, இங்க பாருங்க. மேத்யூ 28 நான் அங்க போட்டேன். சரிங்களா? போட்டு என்டர் கொடுத்ததும் மேத்யூ 28ன்ற பேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். எப்பவுமே நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. கிங் ஜேம்ஸ் பைபிள் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல யூஸ் பண்றதா இருந்தா. ஓகே, நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தா நீங்க வந்து சும்மா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சர்மன் ப்ரிப்பேர் பண்றதுக்கோ இல்லைன்னா பைபிள் ஸ்டடிக்கோ டெஃபினட்டா கிங் ஜேம்ஸ் பைபிள் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மற்றது எல்லாமே நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அதனால இது எல்லாம் எல்லாம் இந்த மாதிரி ஹீப்ரூ கிரீக் பண்ற இந்த மாதிரி ஆப்புங்க இல்லைன்னா வந்து வெப்சைட்ஸ் எல்லாமே கண்டிப்பா கிங் ஜேம்ஸ் பைபிள தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது. சரிங்களா? நீங்களும் வந்து டெஃபினட்டா அது வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுங்க. அப்போ மேத்யூ 28க்கு வந்துட்டோம். ஓகேங்களா? அப்போ அந்த பேப்டைஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேரா இங்க வரும் 28:19. சரிங்களா? இப்போ மேத்யூ 28:19 அங்க கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணதும் இங்க என்ன வருது பாருங்க. இது வந்து கிரீக் ஜீனு ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? இப்போ வந்து இது பேர் வந்து கன்கார்டன்ஸ். இது வந்து பாருங்க, கோ தேர்ஃபோர் அண்ட் டீச் அப்படின்னு வருது இல்ல அந்த வசனம். அந்த வசனம் வந்து கிரீக்ல இப்படிதான் இருக்கு. சரிங்களா? இது வந்து கிரீக் படிக்க தெரிஞ்சா நம்ம இது பண்ணலாம். இன்னொன்னு வந்து இது எந்த மேனுஸ்கிரிப்ட். ஓகே, அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் அந்த ஸ்க்ரால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்க்ரால்ல இருந்து தான் இதெல்லாம் எடுத்தது. ஓகேங்களா? இதெல்லாம் மேனுஸ்கிரிப்ட்ல இருந்து தான் எடுத்து இங்கிலீஷ்ல மாத்திருக்காங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அதுல வந்து டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ் அப்படின்ற அந்த ஒரு இதுல இருந்து எடுத்திருக்காங்க மேனுஸ்கிரிப்ட். இதுதான் வந்து ஆக்சுவலா ஒரிஜினல், ஒரிஜினல். ஓகேங்களா? ஒரே ஒரு ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு வந்து என்னன்னா டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதுல இருந்து வந்த ஒரே பைபிள் கிங் ஜேம்ஸ் பைபிள் தான். வேற எந்த பைபிளும் கிடையாது. சரிங்களா? அதனால தான் நான் சொல்றது கிங் ஜேம்ஸ் பைபிள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இங்கிலீஷ்ல. ஓகே, அப்போ கோ டீச் ஆல் நேஷன்ஸ் பேப்டைசிங் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ G907. ஓகே, அதோடைய கன்கார்டன்ஸ் நம்பர் வந்து G907. ஓகே, அது கீழே பாருங்க பேப்டைசோ அப்படின்னு இருக்குது. ஓகே, அது ப்ரொனன்சியேஷன் வந்து பேப்டைசோ. இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதோடைய ப்ரொனன்சியேஷனோட காட்டும். நான் கிளிக் பண்றேன், உங்களுக்கு கேக்குதா பாருங்க. Strong's G907. Baptizo. பாப்டிட்ஸோ. ஓகேங்களா? அதான் அதோடைய ப்ரொனன்சியேஷன் பாப்டிட்ஸோ. ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்றேன். அப்போ பாப்டிட்ஸோன்ற அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்றது நம்ம அங்க உள்ள போய் பார்ப்போம். கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பாப்டிட்ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா அது என்னென்னன்றது காட்டுது. ஓகேங்களா? இந்த இடத்துல வாங்க, அவுட்லைன் ஆஃப் த பைபிள் யூசேஜ். அப்போ இதுல என்னென்னன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்றது இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து என்ன அப்படின்னா டு டிப் ரிப்பீட்டட்லி. அப்போ வந்து ஒரு விஷயத்த ஒரு தண்ணிலையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல முழுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அதோடைய மீனிங். டு இம்மர்ஸ்னா கம்ப்ளீட்டா உள்ள முழுக்கணும். டு சப்மர்ஜ் ஆஃப் வெசல்ஸ் சங்க். ஓகே,
இப்ப வந்து ஷிப்புங்கெல்லாம் போய் முழுகிடுது பாத்தீங்களா? அப்போ அது வந்து இங்கிலீஷ்ல என்ன இது கிரீக்ல என்ன சொல்லுவாங்க? பேப்டிட்ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷிப் வந்து பேப்டிட்ஸோ அப்படின்னா உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த அந்த மாரி. அப்புறம் இன்னொன்னு வந்து டு கிளென்ஸ் பை டிப்பிங் ஆர் சப்மர்ஜிங் டு வாஷ், டு மேக் கிளீன் வித் வாட்டர், டு வாஷ் ஒன் செல்ஃப், பேத், டு ஓவர்வெல்ம் அந்த அந்த மாரி குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையுடைய மீனிங். கீழ வந்தீங்கன்னா, இன்னும் நெறைய அதோடைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க. டு டிப் ரிப்பீட்டட்லி, டு இமர்ஜ், சப்மர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இது வந்து எங்கெங்கருந்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்கன்னு ரொம்ப டீப்பா குடுத்திருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அ இங்க ஒரு இடத்துல வந்து இங்க இருக்கு பார்த்தீங்களா? இது வேற வேற இடத்துல எங்கெங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இது பைபிள்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வார்த்தை அப்படின்னா, பேப்டைஸ்ன்ற அந்த வார்த்தையே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து ஆக்சுவலா இம்மர்ஷன் கூட போட்டிருக்கலாம். ஆனா, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதே வார்த்தைய வந்து அப்படியே இங்கிலீஷ்ல மாத்திட்டு இருக்கிறாங்க. பேப்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வாஷ்ன்னு 2 முறை சொல்லியிருக்காங்க. பேப்டிஸ்ட்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேப்டைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த வார்த்தை பேப்டைஸ்ன்னு அந்த வார்த்தைய வந்து இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய ரூட் வேர்ட் அப்படின்றது என்னன்றது இங்க குடுத்திருக்காங்க. ரூட் வேர்ட்னா எந்த வார்த்தையிலேருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னு சொல்லி. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அதெல்லாம் நமக்கு அது வேண்டாம். இப்போ இந்த வார்த்தைய நம்போ படிக்கிறதுக்கு இது பண்ணலாம். இப்போ சப்போஸ் அது ஓகே பின்னால போனோம்னா பேக் கிளிக் பண்ணீங்கன்னா பேக் போயிடும். அதுக்கப்புறம் வந்து நேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. பேப்டைஸ் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே எல்லா இங்க நேஷன்ஸ்னா என்ன? தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். நேஷன்ஸ்னா என்னன்ட்டு. ஜாதிகள் ஜாதிகள். ஓகே ஜாதிகள்னு நம்ம பைபிள்ல இருக்கு. குடுத்திருக்காங்க. அது கரெக்ட் அது. ஆனா ஆக்சுவலா நேஷன்ஸ வந்து நீங்க அப்படியே போனீங்கன்னா, நாடுகள்ன்னு தான் சொல்ல முடியும். நாடுகள். இல்லைங்களா? ஓகே. அது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஆனா ஜாதிகள் தான் கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? எத்னோஸ். எத்னோஸ் அப்படின்றது வந்து பீப்பிள் குரூப்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஜாதி, அந்த ஜாதி. ஜாதின்னா நம்மளுடைய ஜாதி கிடையாது. பட் மக்கள் அந்த மக்களுடைய மக்கள் குரூப்புங்க. கூட்டம். அதான். ம். அதனால இது வந்து பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அந்த கிரீக் அண்ட் ஹீப்ரூவ போய் பார்க்கலாம். சரிங்களா? அதான் அந்த பர்ட்டிகுலர் இது. ஓகே. ஓகே. அப்போ வந்து கன்கார்டன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ஹீப்ரூ, கிரீக் டிக்ஷனரிய வந்து நம்ம என்ன பண்றோம்? வெளிய எடுக்கிறோம். அது வந்து blueletterbible.orgல வந்து அது இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் flesh out your outline with details of how you will communicate the meaning of each section of the passage. Okay, do this with your audience in mind. How I do best relate to God's truth, and how relate, how I best relate to God's truth to this group of people. How this passage impact their lives அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னா நம்ம எழுதியிருக்கிறோம். நம்ம அவுட்லைன் பண்ணியிருக்கிறோம். அத வந்து எப்படி நம்ப மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? ஓகே. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு. எழுதிட்டோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதிட்டோம். பட் அத எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? என்ன சொன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த புரியும்? அப்படின்றத நம்ப பார்க்கலாம். ஓகேங்களா? அத வந்து என்ன பண்றோம்? அப்போ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நம்ம அந்த பேசேஜ் நம்ம இன்னும் எழுதுறோம். அந்த செர்மன வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? அதனால இப்போ இது எப்படி சொன்னா அவங்க பெஸ்ட் கேப்சர் பண்ணுவாங்க? அது எப்படி அவங்களுடைய வாழ்க்கைய அது வந்து இம்பாக்ட் பண்ணுது? அப்படின்றத நம்ப மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கன்சல்ட் வேரியஸ் கமெண்ட்ரீஸ் அண்ட் செர்மன்ஸ் டு see what other students of the Bible have said about the passage. அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கமெண்ட்ரீஸ நம்ம பார்க்கணும். அதுவும் நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க. அ biblehub.com. இந்த இதுவும் நோட் பண்ணீங்க. இது கமெண்ட்ரீஸ் அண்ட் கிராஸ் ரெஃபரன்சஸ் இது எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. biblehub.com. ஓகே. இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஹீப்ரூஸ் சொன்னோம் இல்லைங்களா? ஹீப்ரூஸ் 11 இங்க மேல இருக்குது. ஓகேங்களா? மேல டாப்ல வந்து அந்த புக் நேமு, அதுக்கப்புறம் அந்த சாப்டர். ஓகேங்களா?
ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு இதுல வந்து என்ன என்ன காட்டியிருக்காங்கன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் வேர்ஸ் ஓகே. அந்த ஒரு பர்ட்டிகுலர் வேர்ஸ வந்து டிஃபரண்ட் இதுல காட்டியிருக்காங்க. டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ்ல இங்க காட்டியிருக்கிறாங்க. அதுல வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் நம்ம மோஸ்ட்லி எடுப்போம். ஓகேங்களா? பட் சப்போஸ் உங்களுக்கு மற்ற வெர்ஷன் சும்மா பார்க்கணும் அப்படின்னா நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது என்ன கான்டெக்ஸ்ட்ல இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து ஃபெய்த் அண்ட் அஷ்யூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த நவ் ஃபெய்த் இஸ் தி அஷ்யூரன்ஸ் ஆஃப் வாட் வி ஹோப் ஃபார் அண்ட் சர்டனிட்டி ஆஃப் வாட் வி டு நாட் see அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, திஸ் இஸ் வை த ஏன்ஷியன்ஸ் வர் கமெண்டட்னு சொல்லிட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டை இங்கே கொடுத்துருக்குது. கான்டெக்ட்னா அது முன்ன பின்ன இருக்கிற வேர்சஸ். ஓகேங்களா? இது எந்த பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா பெரியன் ஸ்டாண்டர்ட் பைபிள் அப்படின்ற ஒரு பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து கான்டெக்ஸ்ட். ஓகே, நம்ம கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம ஓன் பைபிள்லேயே நம்ம படிச்சுக்கலாம். கிராஸ் ரெஃபரன்சஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா? கிராஸ் ரெஃபரன்சஸ். ஓகே, அப்போ இந்த பர்டிகுலர் வேர்ஸ் ஓகே அதோடைய கிராஸ் ரெஃபரன்சஸ் வந்து என்னென்ன எடுக்கலாம்? ஃபார் திஸ் ஹோப் ஃபார் இன் திஸ் ஹோப் வி வேர் சேவ்ட் பட் ஹோப் தட் இஸ் சீன் இஸ் நோ ஹோப் அட் ஆல் ஹூ ஹோப்ஸ் ஃபார் வாட் ஹி ஆல்ரெடி வாட் ஹி கேன் ஆல்ரெடி சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் ஃபெய்த்ன்ற அந்த டாபிக்ல ஓகேங்களா எடுக்கப்பட்ட ஒரு ரிலேட்டட் வேர்ஸ். ஓகே, கிராஸ் ரெஃபரன்சஸ். அதனால இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா வி வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இது இருக்குது. ஓகேவா? அதனால வந்து நம்ம ஃபெய்த் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம காட்டுறோம். ஓகே, பை ஃபெய்த் நோவா வென் வாண்ட் அபவுட் திங்ஸ் நாட் சீன். ஓகே, அது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம விசுவாசத்தினால தான் ஆண்டவர் திரும்பி வரப்போறாருன்னு நம்ம நம்புறோம். ஓகே, அவர் மறுபடியும் நம்மளுடைய பாடி எல்லாம் நம்மளுடைய ரிடீம் பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து ஒரு கிராஸ் ரெஃபரன்சஸ். ஓகே, இன்னொரு கிராஸ் ரெஃபரன்சஸ் இங்க இருக்குது. ட்ரெஷரி ஆஃப் ஸ்கிரிப்சர்னு ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ். இது இன்னொரு கிராஸ் ரெஃபரன்ஸ். அப்போ இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா கீழே இருக்குது ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ். அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து ட்ரெஷரி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ். இது அதுல வந்து ஹீப்ரூஸ் 11:13, 10:22-39, ஆக்ட்ஸ். ஓகே, இது வந்து டெஸ்டிஃபைங் போத் த்ரூ த ஜூஸ் அண்ட் ஆல்சோ டு த கிரீக்ஸ் repentance towards God and faith towards our Lord Jesus Christ. அதனால நம்ம விசுவாசம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கணும் அப்படின்ற அந்த விசுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த ஃபெய்த்தும் கடவுளை பற்றியும் அதுல இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நிறைய நம்ம எடுக்கலாம். ஓகேங்க, பாருங்க. ஹோப் ஃபார் எவிடன்ஸ். ஓகே, அப்போ என்ன எவிடன்ஸ், என்ன ஹோப்பு, சப்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக எடுக்கலாம். டைம் இருந்தால் நம்ம ஃபுல்லாகவே எடுக்கலாம். பட்டு இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை. பட் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு சர்மனை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. ஓகே, இதுதான் வந்து கிராஸ் ரெஃபரன்சஸ். ஓகே, இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு இது ரெடி பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு சர்மனை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து இன்னும் ரொம்ப அந்த காட்ஸ் ட்ரூத் பேஸ் பண்ணி இருக்கும் இந்த சர்மன்ஸ் எல்லாம். ஓகே, அதனால ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ கன்சல்ட் வேரியஸ் கமெண்ட்ரிஸ் இல்லையா? கமெண்ட்ரிஸை பார்ப்போம். இருங்க, கமெண்ட்ரிஸ் இங்கே இருக்கா? கீழே வந்துட்டே இருக்கிறேன் நான். கண்டிப்பா இருக்கணும். ஓகே, இங்க மேல இருக்குது பாஸ்டர். இந்த ஹீப்ரூஸ் 11:1 இருக்கு இல்லைங்களா? இதுக்கு கீழே வந்து இங்க கமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கமெண்ட்ரி வருது. ஓகேங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் வேர்ஸுக்கு கமெண்ட்ரி. அப்போ இதை பற்றி வந்து டிஃப்ரெண்ட் கமெண்ட்ரிஸ் இருக்கு. 2 கமெண்ட்ரி இங்க கொடுத்துருக்குறாங்க. 2 கமெண்ட்ரி இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு கமெண்ட்ரி பேர் வந்து எலியட்ஸ் கமெண்ட்ரி ஃபார் இங்கிலீஷ் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல எலியட்ஸ் கமெண்ட்ரி ஃபார் இங்கிலீஷ் ரீடர்ஸ், அதுக்கப்புறம் புல்பிட் கமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கமெண்ட்ரிஸ். இதெல்லாம் எலியட்ஸ் கமெண்ட்ரி ஃபார் இங்கிலீஷ் ரீடர்ஸ்.
ஓகே, எலியட்ஸ் கமெண்ட்ரி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து மேத்யூ ஹென்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது நீங்க இதுல டிஃபரெண்ட் கமெண்ட்ரிஸ்ல போட்டு பார்த்தீங்கன்னா வரும். இது கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? பேரலல் கமெண்ட்ரிஸ் நீங்க கிளிக் பண்ணா இன்னும் நிறைய கமெண்ட்ரிஸ் வரும் போல இருக்கு. பார்ப்போம். இங்க பாருங்க. எலியட்ஸ் கமெண்ட்ரி, மேயர்ஸ், என்டி கமெண்ட்ரி, அப்புறம் பாருங்க பென்சன்ஸ் கமெண்ட்ரி, எக்ஸ்போசிட்டர்ஸ், கிரீக் டெஸ்டமெண்ட், மேத்யூ ஹென்ரிஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? மேத்யூ ஹென்ரிஸ் கமெண்ட்ரி, பார்னஸ் நோட்ஸ் ஆன் த பைபிள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கமெண்ட்ரிஸ். ஓகேங்களா? இதை வந்து நான் எங்க ஓபன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல கீழே. ஓகேங்களா? பேரலல் கமெண்ட்ரிஸ்ன்னு போட்டா நிறைய டிஃப்ரெண்ட் கமெண்ட்ரிஸ் இருக்குது. யூஸ்வலா வந்து ஒரு பாஸ்டருக்கும் ஒரு பர்டிகுலர் கமெண்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து மேத்யூ ஹென்ரிஸ் நான் நிறைய படிச்சிருக்கேன், அதனால அதை நான் பார்ப்பேன். பட் இது கூட பார்க்கலாம். எலியட்ஸ் கமெண்ட்ரி பாருங்க. We have seen how the writer approached the subject which is the chief theme of this last division of this episode. Suppose இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படியாவது படிச்சு உங்களுக்கு வந்து பழகிக்குங்க. சப்போஸ் ரொம்ப ஆரம்பத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே, தமிழ்ல. ஓகேங்களா? இதை வந்து இப்படி கிளிக் பண்ணி காப்பி மேலே வந்து அந்த லிங்கை வந்து நீங்க காப்பி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல போடலாம். ஓகே, இது வந்து translate.google.co.in. ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்லேஷன். அதனால இங்க வந்து வெப்சைட். ஓகே, இங்க வெப்சைட்னு ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஓகே கொடுத்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் ஆயின்னு இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இதை பேஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணாலே உடனே வந்துடும். உடனே வந்துடும். பட் இதுனா ஃபுல் பேஜ் பண்றதுனால லேட் ஆகுதோ? இல்ல, அது தானாவே மாறிடும். பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வெளியே வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ண அப்படியே வந்துரும். ஆமா, வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மொத்த பேஜும் வந்துரும் இல்லையா? இப்போ பாருங்க, இப்போ அப்படியே காப்பி பண்ணி கிளிக் பண்ணுங்க, தமிழ்னு வரும். ஆமா, இதுல தமிழ்னு வரும். இப்போ வந்து இதை காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இது வெளியே வந்து தமிழ்னு வரும். ஆமா, இங்க பாருங்க, இதுல போட்டு இங்க போடுறேன். இங்க வந்து தமிழ் கொடுக்கணும். அப்படியே உடனே மாறி வந்துருச்சு. ஐயோ, வந்துருச்சு. அவ்வளோதான். இதை வந்து அப்படியே நீங்க படிக்கலாம். ஓரளவுக்கு அது கரெக்டா இருக்கும். ரொம்ப கரெக்டான டிரான்ஸ்லேஷன் இருக்காது, பட் அது புரிஞ்சுக்கலாம், என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான். சப்போஸ் இது ஆரம்பத்துல இது வந்து கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி நாம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். சரி, அவ்வளோதான். இதை நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் சில ஃபியூ இது இருக்கு. அதனால வந்து add illustrations or examples that will resonate with your audience and clarify the meaning of various points. அது நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் கூட நம்ம ஆட் பண்ணலாம். நம்மளுடைய ஓன் பர்சனல் ஸ்டோரிஸாக இருக்கலாம், இல்லை யாராவது சொன்னது நம்ம கேட்டதாக இருக்கலாம். அது வந்து என்னன்னா அந்த ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ரிவைஸ் அண்ட் பாலிஷ் யுவர் அவுட்லைன். அதுக்கப்புறம் பேயிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு லாஜிக்கல் ஃப்ளோ, டிரான்சிஷன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ். அதனால வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் மாறும்போது இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கும் அடுத்த வர பாயிண்ட்டுக்கும் ஏதோ ரிலேட் பண்ணி நம்ம அதை பாயிண்ட்டுக்கு கொண்டு போகணும். சரிங்களா? அப்படி வெவ்வேறு டாப்பிக்கா நம்ம சொன்ன மாதிரி இல்லாம இருக்கணும். சரிங்களா? அதுவும் நம்ம பார்த்துக்கணும். அதனால வந்து போக போக இது ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஃப்ளோ வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், முக்கியமான விஷயம், ப்ரேயர்ஃபுல்லி டிராஃப்ட் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதும் நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோன்றத நம்ம வந்து ப்ரேயர்ஃபுல்லா அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஃபைனலா முடிக்கும் போது
அந்த என்ன சொல்லிட்டு நம்ம முடிக்க போறோமோ அதை ப்ரேயர்ஃபுல்லா நம்ம கடவுள்கிட்ட கேட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் practice and continue to pray. Pray for clarity, for intensity, for honesty, and for practicality, and for wisdom. Pray to God to be glorified, God to be glorified, and for the Lord Jesus to be magnified. இதை நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு பெருமை கிடையாது, இல்ல நம்மளுக்கு மகிமை கிடையாது. இது செய்யறதுனால கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும்ன்ற அந்த நோக்கத்தோட நம்ம இது எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுதான் நம்மளுடைய செஷன். பாஸ்டர், நீங்க ஏதாவது சொல்லணும்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு பாஸ்டர் வந்து பாஸ்டர் தான். பட் அதனால ஏதாவது நீங்க சொல்லணுமா உங்களுடைய பிராக்டிஸ்ல, எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்தது பாஸ்டர்? கண்டிப்பா. எப்படின்னா பிரசங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசங்கம் பண்ணலாம். இப்ப சில நேரம் பாத்தீங்கன்னா சில பேர் ஆரம்பிச்சுட்டு முடிக்கவே தெரியாது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுல நீங்க சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தை. ஏன்னா நீங்க இப்ப அந்த கன்கார்டன்ஸ் மற்றும் கமெண்ட்ரி அப்புறம் இந்த காரியங்கள்லாம் நீங்க சொன்னீங்க. அதுல நிறைய வசனங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதுல எல்லாம் 100 வசனங்கள் கொடுப்பாங்க. நம்ம 100 வசனத்தை நம்ம பிரசங்கத்துல எடுக்க முடியாது. நமக்கு ஆண்டு ஆவியானவர், ஏன்னா நீங்க முதல்ல சொல்லும்போது வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டு எந்த மனுஷனும் தெரியனவனாக எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்துள்ளதற்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தீமோத்தேயுல நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்ன அந்த வசனம் தான். அப்போ பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட வசனம் வந்து பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தையை நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் ரொம்ப முக்கியம். நான்லாம் விசுவாசியா இருக்கும் போதே பிரசங்கம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா எங்க போதகர் என்ன ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுவார். அப்போ எனக்கு ஆசையே இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டது பிரசங்கம் பண்றது. அப்படிங்களா? பரவாயில்லைங்களே. பிரசங்கம் பண்ணணும்னு அந்த ஆசைப்பட்டு தான் வந்தது. இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படி ஒரு ஆசை. முதல்ல அப்படித்தானே இருக்கும். நமக்கு யாராவது ஒருத்தர் முன்னாடி இருக்கிறாங்கன்னா அது ஊழியக்காரர் தான் இருப்பார், அவர்தான் ஹீரோவா இருப்பார். அப்போ ஏன்னா அதிகமா பேச மாட்டேன், அதனால அவர் அதிகமா பேசுவாரா, ஓகே இந்த பிரசங்கம் பண்ணவங்கள அதிகமா பேசலாம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நமக்கு பைபிள் புதுசு இல்லையா, அப்போ நிறைய விஷயங்கள் சொல்லும் போது அது நம்மளும் இந்த மாதிரி பேசணும்னு ஆசை. அதுக்கப்புறம் அதுக்கு துணை வந்து ஆவியானவர் தான். அப்போ நான் விசுவாசியா இருக்கும் போதே ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், சண்டே கிளாஸ் மூலமா நண்பரானவர், அவர் எனக்கு என்ன பண்ணுவார்னா, அவருடைய சபையில பிரசங்கம் பண்றதுக்கு மாலை ஆராதனை, சண்டே மாலை ஆராதனை கூப்பிடுவார் விசுவாசியா இருக்கும் போது. அப்போ எனக்கு அப்போ என்ன நடத்தின ஆண்டவர் சில காரியங்களை அப்போ நடத்தும் போது அப்பவே அவரு சொல்லுவாரு, இவர் வந்து எப்படின்னா மற்றவங்க பண்ற மாதிரி என்ன சொல்றது, இந்த ஆசீர்வாதமான அந்த வராது. எப்படின்னா கட் அண்ட் ரைட்டா என்ன நாம இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமோ கட் அண்ட் ரைட்டா பேசுவோம். அப்பவே சொல்லுவார், இவர் விசுவாசியா தான் இருக்கிறாரு, ஆனா ஒரு கடினமா அந்த பிரசங்கெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும். அது எனக்கு இப்போ வரைக்கும் அப்படிதான், இப்போ வரைக்கும் பிரசங்கம் அப்படிதான். அப்ப பிரசங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்ப நான் பிரசங்கத்தை எடுக்கணும்னா முதல்ல எனக்கு என்ன செய்யணும், பவுல் வந்து அழகா ஒரு இடத்துல அவர் சொல்லும் போது சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதற்கு எங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார். என்ன வசனம் அப்படின்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1:10 வாசித்தா தெரியும். எபேசியர் 1:10. 1:10. In that dispensation of the fullness of times he might gather together in one Christ both which are in heaven and which are on earth, even in him. அப்படின்னா தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அங்க மேல சொல்லப்பட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா 9ல காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும்படி நியமித்தபடி
பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் கூட்டப்பட வேண்டும் என்று அதை என்ன செய்தார் அப்படின்னா 8ல சொல்றாரு, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களுக்கு பெருக பண்ணினார். இப்போ இந்த ரகசியம், இந்த பரலோகத்திலும் பூமியில் உள்ள ரகசியங்கள் இதெல்லாமே பைபிள்ல உள்ள வேத வசனம் இதெல்லாம் கொடுக்கப்படும். இதை பிரசங்கிக்கிறதுக்கு ஆண்டவர் தான் முதல்ல ஏற்படுத்தணும். பிரசங்கம் பண்றவங்க எல்லாருமே அதற்காக ஏற்படுத்தப்பட்டவங்களா அப்படின்னா, ஆனா இதை குறித்து சொல்லணும். பரலோகம் நீங்க சொன்ன மாதிரி பரலோகத்துல எதை கட்டுகிறாயோ அதை பூலோகம் கட்டப்படும், பூமியில எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும்னா, அங்க உள்ள ரகசியத்தையே இங்க நடக்கிற காரியங்களையும் பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. பைபிள்ல எழுதப்படணும். இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதான நான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் நீங்க சொல்லும் போதே எனக்கு அங்கதான் கவனம் போச்சு. அப்படிங்களா? ஆமா, நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சேன். அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா 9:10, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதுக்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை குறித்து நான் சொல்ல வேணும்னா நான் இயேசு கிறிஸ்துவை போல நான் என்ன செய்யணும்? மாறணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகள் ஐக்கியம் எப்படி இப்போ பாடுகளே இல்லாம நான் பாடுகளை பத்தி எப்படி பிரசங்கம் பண்ணேன்? நான் ஒரு சுகபோகமா ஒரு வாழ்க்கை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவருடைய பையனுக்கு கஷ்டமே என்னன்னு தெரியாது. ஆனா அந்த அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அந்த ஊழியத்தை வளர்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. சாப்பாட்டுக்கும் இருக்கிற இடத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஆனா அவங்க பையனுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ படிக்கிறதுக்கோ கஷ்டமே இல்லாம வளர்த்தாரு. ஆனா அந்த அப்பா ஊழியம் செஞ்ச அளவுக்கோ இல்ல அப்பா கிட்ட தேவனுடைய வார்த்தைகள் வந்த அளவுக்கோ அந்த பையன்கிட்ட இல்லை. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, அதுதான் அவர் சொல்லும் போது சொன்னாரு, அந்த பாடுகள் பசினா இப்ப எனக்கு தெரியும், என் பையனுக்கு பசி தெரியாதுன்னு. உபவாசம்ன்றோம். உபவாசம்னா நம்ம அடுத்த வேளை சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போய் என்ன பண்றோம்னா உபவாசம் போய் சாப்பிட்றோம். ஆனா உபவாசம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்னைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை ஏழை கொடுத்துட்டு நீ பட்டி கிடக்கிறது தான் உபவாசம். அது கிடையாது. இப்போ அப்படி பார்க்கும்போது நான் இயேசுவின் பாடுகளுக்குள்ளாய் போகாமல் இயேசு கிறிஸ்து என்ன பாடுபட்டார், எதற்காக வந்தார், அவர் எதற்காக மரித்தார், இந்த பாடுக்குள்ள போய் என்ன நான் அந்த பாதைக்குள்ளாய் நான் இணைத்து கொண்டால்தான் நான் இந்த பிரசங்கம் பண்றக்கூடிய காரியம், அந்த ரகசியம் எப்படி போனோம்னா, இயேசு எதற்காக வந்தாரோ எந்த நோக்கத்திற்காக வைத்திருக்கிறாரோ அந்த ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சும்மா ஏதோ ஒரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ பிரசங்கம் பண்றதுக்கு. நீங்க காமிச்ச இந்த காரியங்கள் எல்லாம் வசனங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா எந்த வசனத்தை அந்த இடத்துல போடுறது? இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு எடுத்தேன், இல்ல இன்னைக்கு ஒரு பேசேஜ் நான் படிச்சேன், அதுல எனக்கு காப்பியான ஒரு காரியத்தை கத்துக் கொடுத்தாரு, அதை நான் இன்னைக்கு சபைக்கு நான் சொல்லணும்னா எந்த வசனத்தை நான் எங்க போட? எல்லா வசனமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த வசனத்தை இதுல போட்டா என் மந்தைக்கு, இங்க இருக்கிற மந்தைக்கு, அவருடைய மந்தைக்கு அது மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி அதுதான் ஆவியானவருடைய உதவி தேவை. அது இன்னைக்கு ரொம்ப கம்மி அப்படின்றத பார்க்கணும். மத்தேயு 16:17 வாசிச்சோம்னா, மத்தேயு 16 16:17 நீங்க படிக்கிறீங்களா? இப்போ இந்த பிரசங்கம் எப்படி, இப்போ பேதுரு கிட்ட சொல்றாரு, இந்த சபை கல்லின் மேல் சபையை கட்டுவேன், வாசல்கள் மேற்கொள்வதில்லை, அப்படிதான் சொல்றாரு. அப்போ இந்த திறவுகோல் கொடுக்கணும்னா, திறவுகோல்ன்றது இயேசு சொல்றாரு, அங்க இருந்த நியாயசாஸ்திரிகள் அங்க இருந்ததான பரிசேயர் இவங்களும் சொல்றாங்க, நீங்களும் கதவை திறந்து உள்ள போக மாட்டேன்றீங்க, மற்றவங்களையும் போக விட மாட்டேன்றீங்க. அவங்க கிட்ட திறவுகோல் இருந்தது, ஆனா அவங்களுக்கு என்ன இல்லைன்னா அவங்க மேல ஆண்டவர் சபையை கட்ட விரும்பல. ஆனா பேதுரு சொல்றாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அந்த கல்லு அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா, அங்க 17 சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை உனக்கு இதை வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு இல்லாதவர்களால் பிரசங்கம் பண்ண முடியாது.
மாம்சமும் ரத்தமும். இன்னைக்கு நிறைய பிரசங்கம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆளை குற்றப்படுத்துறதுக்காக நான் ஒரு பிரசங்கத்தை எடுத்தேன்னா மாம்சமும் ரத்தத்தோட நான் என்ன செய்றேன், ஒரு ஆளை குற்றப்படுத்துறதுக்காக பிரசங்கம் பண்ணா அந்த போதகர் மாம்சத்தோட ரத்தத்தோட வெளிப்பாடு இல்லாத ஒரு பிரசங்கம் பண்றாரு. அவங்க சுயநலத்துக்காக அது செய்வாங்க. சுயநலத்துக்காக யாரையோ காயப்படுத்தணும் இல்ல யாரையோ இது பண்ணணும் நோக்கத்துக்காக பண்றாங்க. அதுதான் அவங்க. அப்போ மாம்சத்தோட ரத்தத்தோட பண்ற பிரசங்கம் ஒரு நாளும் வெளிப்பாடு இல்லாத பிரசங்கம். வெளிப்பாடு இல்ல. அவங்க கிட்ட வந்து பரலோகத்தின் திறவுகோல் இருக்காது. அவங்க யாரையும் கட்ட அவிழ்க்கவும் முடியாது, எதையும் கட்டவும் முடியாது. அவங்க மேல சபையெல்லாம் கட்ட மாட்டார், அவங்கள நம்பி ஊழியத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு. இப்போ இங்க வெளிப்பாடு இருந்ததுனாலதான் பேதுரு என்ன செஞ்சாரு, முதல் நபரா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குழி. அவங்கள்ட்ட தான் ஆடுகளை மேய்க்கிறதுக்கும் ஆட்டுக்குழியில மேய்க்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த அதிகாரம் கொடுப்பாரு. இப்போ இந்த மாதிரி வெளிப்பாடு இல்லாத ஆட்களுக்கு எல்லாம் கிடைக்காது. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, அப்படி சொல்றாரு, இது சொல்றாருன்னு. அது அவங்களுடைய ஊழியம். பட் இது வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது யோவான் 7:18 இயேசு சொல்றாரு. 7:18 பாத்தீங்கன்னா 7:18 சொல்றாரு, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனா உண்மை உள்ளவனா இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அதனாலதான் இயேசு வந்தவன சொல்றான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். இப்போ நீதியை தேடாதவங்க கண்டிப்பா அநீதியில இருப்பாங்க. அநீதியில யார் இருப்பாங்கன்னா தேவனுக்கு மகிமை உண்டாகாத வேலையை செய்யறவங்க. நீங்க கடைசியில கூட சொன்னீங்க, இந்த பிரசங்கம் எல்லாமே ஆண்டவருக்கு மகிமை உண்டாக தான் நம்ம செய்யணும்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாக செய்யணும்னா அவரு என்ன சொன்னார், அதான் தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் யாருன்னா அவர் என்ன சொன்னாரு, அதான் இயேசு சொல்லும் போது நான் சுயமாய் பேசவில்லை, என் பிதா என்ன சொன்னாரோ அதை தான் பேசுறேன். இன்னைக்கு இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை தான் பேசணும். அதை பேசாம நம்மளுடைய இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, நான் வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அழுது செஞ்சேன், இதை செஞ்சேன், பாடுபட்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இப்படி சுய மகிமையை தான் என்ன செய்யறாங்க. வந்து என்ன செய்யறாங்கன்னா நிறைய பேர் சொல்றதை நம்ம பாக்குறோம். இதுல ஒண்ணுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து பண்ண அந்த தியாக பலிக்கு இணையா இந்த பூமியில ஒருத்தரவே யாருமே அதை செய்யறது இல்லை. அப்போ அவர் தன்னை அனுப்பினவருடைய வார்த்தையை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணார். இப்போ ஒரு பிரசங்கம் பண்ற ஒரு பிரசங்க யாரு, அவியானவர் என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அதை மட்டும்தான். 1 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அவர் என்ன சொல்றாரோ ஆமா அதை மட்டும் சொல்லணும். அப்போ அவங்கதான் தன்னை அனுப்பின அந்த தேவனுக்கு மகிமையை சேர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றது பார்க்கணும். அப்ப நாம இது 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 இந்த பிரசங்கம் பண்றதுக்கு என்னன்னா அவங்க இந்த காரியங்கள் எல்லாம் செய்யலைன்னா அவங்க வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பிரசங்கம் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா பிரசங்கம் இது வந்து தேவனால் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் கண்டிப்பா நாம வந்து நான் அவரே சொல்றாரு, நீ நல்ல போர் செய்வனா தீங்கு அனுபவி அப்படின்ட்டாரு. அப்போ யாருக்கு சொல்றாரு, சுவிசேஷத்தை சொல்ற தீமைக்கு தான் சொல்றாரு, நீ நல்ல போர் செய்வனா தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவிக்காம நல்லா சுகபோகமா வாழ்ந்துகிட்டு நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன்னா